இது ஒரு லேட் ஈவினிங் கவுன்சிலிங் செஷனுங்க. நான் ஒரு ஏர்லி பேர்டு. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதே மாதிரி ஈவினிங் பார்த்தோன்னா ரொம்ப சீக்கிரம் தூங்கிடுவேன். லைக் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8:15 தான் இருந்துச்சு, நான் தூங்கிட்டேன். அப்புறம் ஃபோன் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்த்தா செஷனுக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கிளம்பி போனேன். என்னன்னு தெரியல, ஏரியா ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு. ஆஃபீஸ் கிட்ட மட்டும்தான் என்ன இருந்துச்சு அப்படின்னா பவர் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பேரண்ட்ஸை மீட் பண்ணி ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் அகடமிக் டிஃபிகல்ட்டிஸ் தான், கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ், ரைட்டிங் இஷ்யூஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருந்துச்சு. சரி, அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸை பண்ணிவிட்டு ஸ்பெஷல் எஜுகேஷன் சப்போர்ட்டு அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் அப்படியே என்ன பண்ணோம் அப்படின்னா செஷனை முடிச்சுட்டு கிளம்பி வந்து போயாச்சு. இந்த கான்சன்ட்ரேஷன், இந்த அகடமிக் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் இந்த ரைட்டிங் இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஸ்கெடியூல் பண்ணி ஒரு 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 மெத்தடாலஜிக்குள்ளே அந்த குழந்தைகளை போட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணால் மட்டும்தான் அதிகமான பெனிஃபிட்ஸ் வரும். இல்லை அப்படின்னா ஸ்கூலில் நம்மளை என்ன பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னா ப்ரெஷர் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ சீக்கிரம் ஹெல்ப் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க.